ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டதுக்கப்புறம் இதில் உழவெல்லாம் போடலாமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. உழவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம இப்போ வாட்டர் மெலானுக்கு இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கோமா, இது என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே பிவிசி பைப் நம்ம பூமியில் புதைச்சிருப்போம். அதுலேருந்து ப்ளைன் லேட்ரல் கொடுத்து அதுலேருந்து தான் ட்ரிப் பைப் போகும். அதை மட்டும் எடுத்துருவாங்க. கனெக்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணி ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருவோம். அடுத்த வருஷம் வாட்டர் மெலன் போடுற வரைக்கும் அது ஒரு பக்கமாக இருக்கும். நம்ம இதை ஒரு டைம் செட் பண்ணிட்டோன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் இந்த பைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வேளை எலி அது மாதிரி கடிக்குதுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருவோம். இந்த ட்ரிப்பில் தான் வாட்டர் மெலனுக்கு மட்டும் தான் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி காய் செடிகள், மல்லிச்செடி எல்லா செடியும் போடலாம். இப்போ நீங்கள் நெல் போட போகிறீங்கன்னா இது நம்ம செட்டப்பை கழட்டிட்டு கீழேருந்து ப்ளைன் லேட்ரல் வரும்ல, அது அப்படியே தான் இருக்கும். அது மேலே நீங்கள் உழவு போட்டாலும் ஒன்றும் ஆகாது, எது போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது பிவிசி அந்த மாதிரி பைப் தான், ஒன்றுமே ஆகாது. மற்றபடி அப்படியே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நெல் போடும்போதும் இது முடிச்சுட்டு உடனே நெல் போடுவோம். அந்த சைடில் நான் கிளியராக இல்லை இதில், அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளைன் லேட்ரல் அப்படி அப்படியே நிற்கும். 2 சைடு 2 அப்படியே நீட்டிகிட்டே நிற்கும். அது ஓரத்தில் தான் இருக்கும். அதனால் இதுக்கும் நம்ம நெல் போடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் எத்தனை டைம் வேணால் உழவு போட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. வேணும்னா நம்ம அந்த ட்ரிப்பு செட் பண்ணிக்கலாம். வேணான்னா நம்ம அதை கழட்டி வச்சுக்கலாம். மற்றபடி எல்லா விவசாயமும் இதில் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரிப். அதுக்காக தான் அந்த வெஞ்சூரி வச்சு செட் பண்ணி உரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்றதுனால தான் அதை நம்ம செட்டப் பண்ணுவோம். நீங்கள் நெல் போட போகிறீங்கன்னா தாராளமாக உழவு போடலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பைப்பும் ஒன்றுமே ஆகாது. நாங்கள் அறுவடைக்கு மிஷின் வச்சு தான் அறுப்போம். அப்போவுமே அது ஒன்றுமே ஆகலை. ஒரு வேளை அது பிடுங்கிடுச்சுன்னா கூட நம்ம திரும்பவும் ரீஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பாய். வேறு ஏதாவது கொஷின்னா கமெண்ட்டில் கேளுங்க. பாய்.